ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. அனைவருமே எப்படி இருக்கீங்க? உங்க குடும்ப உறுப்பினர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை. நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு, என்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி ஸ்பெஷலா அமையுங்கிற ஸ்பெஷலான ராசி பலன்களை மட்டுமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய ராசி பலன்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. டைரக்டாக உங்க ராசி பலன்களை நீங்க டீட்டெயில்டாக இந்த வீடியோல கேட்டுக்கலாம். மேலும் இது வரைக்கும் நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி நமக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க. எப்படின்னா தினசரி உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமையே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள். எங்கெங்க ஞாயிற்றுக்கிழமை உண்டான ராசி பலன்கள் எங்கெங்க கேட்டீங்க அப்படின்னா வீடியோ நடுவில் நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்க கிளிக் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களை ஒருவேளை நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டா பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நமது சேனலோட ஹோம் பேஜில் போயிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் 19ஆம் தேதி ராசி பலன்கள் நீங்க பார்த்துக்கலாங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் சோமவார கார்த்திகை தினம் நண்பர்களே. இன்றைய தினம் சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுவிதமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு 6 குடையவன் 10ஆம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையாக உங்களுக்கு அமைகிறது. இது தவிர இன்றைய தினம் இன்னும் சிறப்பான வகையில் 12ஆம் இடம் வலுவாக இருக்குங்க. இது உங்களுக்கு நன்மைகளை தரும் என்றாலும் இன்றைய தினம் நீங்கள் அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் மாற்றிக்கொள்ள மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதிலும் குறிப்பாக செலவுகளின் தன்மைகளை நீங்கள் ஆராய்ந்து அதுக்கு ஏற்றபடி நீங்கள் உங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா இப்பொழுது எல்லாமே செலவாகுங்க. எது எடுத்தாலும் உங்களுக்கு செலவாகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு செல்வாக்கான ஒரு கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. வெவ்வேறு வகையில மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு கெத்து காட்ட முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் எதையும் செய்து முடிக்க முடியுங்கிற ஒரு சாமர்த்தியமான ஒரு திறமையோட எனக்கு இருப்பீங்க. அந்த தன்னம்பிக்கை மனசுல இருக்கும். மேலும் அந்த சாமர்த்தியம் உண்மையிலேயே உங்களுக்கு இருக்கும். எனவே எந்த காரியம் எடுத்தாலும் முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதிகமான சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். திடீர்னு சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுறதுனால கொஞ்சம் தகச்சு போவீங்க. ஆனால் சிறுதூர பயணங்கள் மூலமாக மனதளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக அசைய சொத்துக்கள் வாங்கி விற்கிறதுல உங்களுக்கு அதிகமான லாபம் இருக்கிறது. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில இன்னைக்கு அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா புதிதாக வீடு வாங்குறது, மனை வாங்குறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான லாபகரமாக நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரம் நிமித்தமான ரகசியங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எனவே வியாபார ரீதியாக புதிய டெக்னிக்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அதன் மூலமாக சில ரகசியங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக உங்க வியாபார வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக முன்னெடுத்து செல்ல முடியுங்க. உங்க குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்கிறதுனால குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களது சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக சில தகராறுகள், பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால சொத்து பிரச்சனைகள் நீங்கி மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொத்து சம்பந்தமான பஞ்சாயத்துகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க அட்டன் பண்ணலாங்க. பிரச்சனைகளை தீர்ப்பக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்க சொந்த பந்தங்கள் வழியில சில நல்ல தகவல், நற்செய்திகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறதுனால சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது சிறப்பாக உங்களுக்கு திருமண முயற்சிகள் கை கொடுங்க. எனவே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நல்ல நேரம் உங்களுக்கு இருக்கிறது. திருமண முயற்சிகள் எல்லாமே, ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வகையில் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. எனவே திருமண ஏற்பாடுகள் செய்வதற்கு உகந்த ஒரு தருணத்தை நீங்கள் இப்பொழுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என காற்றுள்ளதை தோற்றிக்கொள்ளணும். உங்களுக்கு நல்ல வரங்கள் தேடி வரும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். ஏன்னா உங்க காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
உதாரணத்துக்கு எங்கேயாவது வெளியே போறீங்க உங்க காதலர் கூட அப்படின்னா அவருக்கு பிடிக்காத ட்ரெஸ் எல்லாம் நீங்க போடக்கூடாதுங்க. உங்க காதலருக்கு பிடிக்காத ட்ரெஸ் நீங்க போட்டீங்கன்னா அதனால அவர் வருத்தப்படலாம். அதனால காதல் வாழ்க்கையில இந்த தினம் உங்க காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக உங்க காதலருக்கு பிடித்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது, அன்பு செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள் முழு ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்றதுனால இன்றைய தினம் அலுவலக வேலைகள் நல்ல சூடுபிடிக்கக்கூடிய வகையில் சுறுசுறுப்பாக நடைபெறுங்க. இது மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கிறது. செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குங்க. அந்த ஓய்வு நேரத்தில் நீங்கள் தியானம் செய்வதன் மூலமாக மன அமைதியை நீங்கள் பெற முடியும். ஸோ அந்த இனிமையை நீங்கள் பெறுவதற்கு தியானம் செய்ய என்று முதலில் நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. சில சொந்த பந்தங்கள் மூலமாக சில சர்ப்ரைஸான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்குங்க. சில சொந்த பந்தங்கள் மூலமாக நீங்கள் பிளான் பண்ணபடி சில விஷயங்கள் நடக்க முடியாமல் போகலாம். ஏன்னா நீங்கள் திட்டமிடலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் உழைத்துக் கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக அந்த திட்டம் ஸ்பாயில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு நாளாகவே சொந்த பந்தங்கள் மூலமாக அமைகிறது. இன்னைக்கு நீங்கள் சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடாதுங்க. ஏன்னா பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சூது இன்றைய தினம் கட்டாயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைதுங்க. உங்களுடைய மகிழ்ச்சியான நேரங்களை நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்க கூட நீங்கள் இனிமையை ஷேர் பண்ணிக்கும் போது, சந்தோஷமான நினைவுகளை ஷேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கும் ஆரோக்கியமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. ஏன்னா இந்த தினம் நீங்கள் அதை புறக்கணிக்க கூடாது. கொஞ்சம் அதில் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமான தருணங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும். இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளணுங்க. இன்றைய தினம் சில சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு பிடிக்காத விஷயங்களையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து தாங்க போகணும். அதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் இன்றைய தினம் தித்திப்பான இல்லற வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் 2 கலரை பயன்படுத்தலாங்க. ஒன்று க்ரீம் கலர், இன்னொன்று ஒயிட் கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைதுங்க. ரெண்டுமே நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினம் நீங்கள் நம்பர் 5 5 நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி என்பவர்களில் யாரெல்லாம் இந்த தினம் மூலம் நட்சத்திரங்களுக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் சாமர்த்தியம் மேம்படுங்க. ஏன்னா எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியுங்கிற ஒரு புத்திசாலித்தனம் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். நல்ல ஒரு சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. அந்த துணிவு தன்னம்பிக்கையெல்லாம் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சாமர்த்தியம் மேம்படக்கூடிய ஒரு நாள்ங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். சிறுதூர பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். விவேகமான ஒரு நாள். போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் ரகசியங்களை நீங்கள் புதிதாக நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது வியாபார ரீதியான நுணுக்கங்கள், ரகசியங்களை இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது. வீடு மனை போன்றவற்றை விற்பதன் மூலமாக அல்லது வாங்குவதன் மூலமாக நல்ல லாபகரமான சூழலை உண்டாங்க. இதில் மகிழ்ச்சியாக ஒரு நாள் இன்றைய தினம் சில ரகசியங்கள் புரியும். டெக்னிக்கெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் ஏற்ற இறக்கமான ஒரு நாளாக. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படலாம். ஆனால் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெருகும். எனவே குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. லாபகரமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நடந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. லாபகரமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.